வணக்கம், நான் உங்கள் மனநல மருத்துவர் தண்டபாணி நந்தகுமார். கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு ஆழமானது. ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, நடந்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து மகாபாரதத்துலேயும் புத்த இலக்கியத்துலேயும் கணவன்களை 7 விதமாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு வாங்க பார்க்கலாம். முதலாவது கொடூர கணவன். இவங்க மனைவி என்றைக்குமே தனக்கு கீழே தான் இருக்கணும், அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவங்க. இவங்க வார்த்தைகளாலையும் உடல் அளவுலையும் அவங்கள துன்புறுத்துவாங்க. ஒரு உதாரணத்துக்கு அனிமல் படத்தில் வர ரன்பீர் கபூர் மாதிரி. ரெண்டாவது அன்பான கணவன். மனைவியோட கனிவாகவும் பண்பாகவும் நடந்துக்குவாங்க. அவங்க செய்கிற எல்லா முயற்சிக்கும் இவங்க உறுதுணையாக இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சூரிய வம்சத்தில் வர தேவயானி சரத்குமார் மாதிரி. அடுத்தது நட்பான கணவன். அதாவது மனைவியை சரிசமமாக நடத்துவாங்க. சோகம் சந்தோஷம் எல்லாத்துலேயும் அவங்க கூட ஒன்றாவே இருப்பாங்க. பொருளாதாரம் போன்ற தேவைகளை சரிசமமாக பிரிச்சுக்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கப்பட்டுள்ள வர விக்ரம் பிரபு மாதிரி. நாலாவது பொண்டாட்டி தாச கணவன். இவங்க மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க சொந்தமாக எதையும் செய்யணும்னு யோசிக்க மாட்டாங்க. மனைவி சொல்ல தாண்ட மாட்டாங்க. நான்காவது தலைவன் போல கணவன். அதாவது தன்னோட இஷ்டப்படி மனைவியை நடக்க வைப்பாங்க. இவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்கும், ஆனால் அடக்குமுறை இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் தாத்தாவில் வர கமல் மாதிரி. அடுத்தது தந்தை போல கணவன். மனைவியை அன்பாகவும் பாசமாகவும் பாதுகாப்பாகவும் கனிவாகவும் அப்பா முறையில் பார்த்துக்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மௌன ராகத்தில் வர மோகன் மாதிரி. அடுத்தது காதல் கணவன். 60 வயசானாலும் இவங்களுக்குள்ளே இருக்கிற காதலும் அந்யோன்யமும் அதிகமாக இருக்கும். எந்த காலத்துலேயும் இவங்களுக்கு காதலுக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பன்னியாரும் பத்மினியும்ல வர ஜெயபிரகாஷ் மாதிரி. அந்த காலத்தில் எதுக்கு இதை இப்படி பிரித்தாங்கன்னு தெரியல. இதுக்கு ஒரு மருத்துவ ரீதியான எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் தர முடியலை. பட் நல்லா இருக்குது. அதே மாதிரி மனைவியும் 7 விதமாக பிரிச்சுருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பண்ணலாம். இந்த வீடியோவை உங்கள் கணவன்மார்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.